எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஸ்மால் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்துட்டு ஏதோ பேஸ் கொஞ்சம் கொடுக்கும், ஆனால் இந்த லெவலுக்கு கொடுக்கும்னு வந்துட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கேன். Edifier MR3 செம்ம, சான்ஸே இல்லை. Crystal clear the sound. Wow. செம்ம. எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் வந்து விட்டது. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு ஒயிட்லேயும் கருப்புலேயும் இருக்குது. நான் வந்துட்டு ஒயிட் கலர் இந்த வாட்டி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு நானே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. தேர் யூ கோ. ஆக்சுவலி ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா வெயிட்டாக கூட இருக்குது. அதோட டிசைன், ஃபினிஷிங் எல்லாம் பார்க்க பக்காவாக இருக்குது. ஓகே, இதுதான் மெயின் ஸ்பீக்கர், நல்லா சாலிடாக இருக்குது. ஸோ இது கூட சேர்ந்து பாக்ஸில் வந்துட்டு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, இந்த டிஆர்எஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இன்னொரு வந்து RCA கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கடைசியாக வந்துட்டு ஸ்பீக்கர் டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நீளமான ஒயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னாக்கா as யூஷுவல் ஒரு கைட். ஓகே, பாக்ஸில் வந்துட்டு அவ்வளோதான். ஓகே, நம்ம மெயின் ஸ்பீக்கர் பின்னாடி பார்ப்போம். ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அக்யூஸ்டிக் டியூனிங்கோட வந்துட்டு 2 டயல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஆர்எஸோட பாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் RCA பேலன்ஸ் பாட்டை கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்பீக்கர் எப்படி வந்துட்டு செட்டிங் பண்ணணும் அப்படின்னு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஸ்பீக்கர் அவுட், 2வது ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்குது, IRS ஆடியோ. அண்ட் தென் இது வந்துட்டு as usual பவர் கேபிளோட பாட். ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பெரிய ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மேலே வந்துட்டு ஒரு ட்வீட்டர் நல்லா சாஃப்டாக இருக்குது, அமுக்கிடக்கூடாது. அண்ட் ஸ்பீக்கர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக வந்துட்டு ஒரு க்ரூம் கலர் நடுவில் கொடுத்துருக்காங்க ஒரு டிசைனில். ஸோ ஆக்சுவலி கலர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு ஒரு பியோர் ஒயிட் கிடையாது, இது வந்துட்டு ஒரு மாதிரியான க்ரீம் கலர். ஸோ ஒயிட்னா வந்துட்டு பின்னாடி ஒரு ஆப்பிள் லோகோ பார்க்குறீங்களா, அதுதான் ஒயிட். இது வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீமான கலரு. ஆக்சுவலி பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ முன்னுக்கு வந்து எடிஃபயர்னு வந்துட்டு லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து ஹெட்ஃபோன் போடுற பாட், இது ஆக்ஸ் பாட். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னாக்கா வால்யூமோட கண்ட்ரோலோட டயலு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்துட்டு மல்டிபிள் ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு பவர் பட்டனாக யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, எப்படியும் வந்துட்டு ஸ்பீக்கர் செட் பண்ணியாச்சு. அந்த பழைய ஸ்பீக்கரை கழட்டுறதுக்கு தான் வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா நீங்கள் அது கீழே பார்த்துருப்பீங்க வந்துட்டு எப்படி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ஒயர் தெரியக்கூடாதுன்னு. ஏன்னா ஒயர் வந்துட்டு மேலே கிளியாக இருந்துச்சுன்னா வந்துட்டு பார்க்க நல்லா இருக்காது பாருங்கள். ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக வந்துட்டு செஞ்சு வச்சுருப்பேன். ஸோ அதனால தான் அந்த கேபிள்லாம் வெட்டி அந்த வழி எடுக்கிறதுக்கே வந்துட்டு பாதி உயிர் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு Edifier MR3 அழகாக செட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், ஆக்சுவலி வந்துட்டு ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப கிளாஸாக இருக்குது. ஒயிட் இருந்துச்சு அண்ட் தென் பிளாக் இருந்துச்சு. நான் வந்துட்டு பிளாக் எடுக்கலை, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய செட்டாக முக்காசி வந்துட்டு எல்லாம் பிளாக் மாதிரி தான் இருக்குது. இந்த வாட்டி வந்துட்டு சரி பிளாக் வேணாமே, ஸோ ஒயிட் பார்க்குறது ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஒயிட் எடுத்தேன். ஸோ ஒயிட் ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதோட ஸ்பீக்கர் வந்து கருப்பு கலரு. அண்ட் தென் கேசிங், அந்த பாடி எல்லாமே வந்துட்டு ஒயிட் கலர். ஓகே, சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த சவுண்டு எதில் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன்னா வந்துட்டு என் பக்கத்துலேயே மைக், அது வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியல, கரெக்டாக நான் ஃப்ரேமிங் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பக்கத்தில் தான் இருக்குது மைக்கு. ஸோ இது வந்துட்டு ராட் மைக்கு, ராட் வீடியோ மைக்ரோன்னு சொல்லுவாங்க. சோஃபா இது வந்து நல்லா கேப்சர் பண்ணும் அதோட வாய்ஸ் எல்லாத்தையும். ஸோ சவுண்டு எப்படி கேப்சர் பண்ணும்போது தெரியல. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட டேபிள் வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பக்கம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் செட் பண்ணி இந்த சைடு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஜாமாலாம் எடுத்து கொஞ்சம் கிளியர் பண்ணனால தெரில. இப்போ வந்துட்டு நான் பேசுகிறப்ப இந்த எக்கோ கேட்குதா தெரியல. பட் கூடிய சீக்கிரம் வந்துட்டு அந்த நாய்ஸ் கேன்சலேஷனோட ஃபார்ம் இருக்குல்ல, ஒரு மாதிரி ஃபார்ம் போடுவாங்கள்ல, அதை வந்துட்டு கொஞ்சம் வாங்கி போடணும். அப்போ தான் வந்துட்டு இந்த எக்கோலாம் வந்துட்டு குறையும். பிஃபோர் தான் நான் Edifier ஸ்பீக்கர் தான் வச்சுருந்தேன். அது வந்துட்டு M1360 ஸ்பீக்கர் தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஸ்பீக்கர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 2 சின்ன ஸ்பீக்கர் இருக்கும், கீழே வந்து சப் ஊஃபர் இருக்கும். சோஃபா இதே இடத்துல நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், பாட்டெலாம் கேட்டிருக்கேன், பாட்டெலாம் செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் அதாவது Edifier MR3 வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்கு போது தெரியல, நானும் கேட்கவே இல்லை, இப்போ தான் கேட்க போகிறேன். யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக நம்ம வந்துட்டு எல்லா பாட்டும் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ண முடியாது, காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். இப்போது நான் தமிழ் பாட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு புது பாட்டு வந்துட்டு கேட்கலான்னு வந்துட்டு இருக்கேன். பட் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அப்லோட் பண்ணால் on the spot காப்பிரைட் பிரச்சனை வந்துடும்.
ஸோ அதனால் வந்துட்டு யூடியூப்லேயே வந்துட்டு சில சாங்ஸ் இருக்குது, அதாவது வந்துட்டு காப்பிரைட் இல்லாத சாங்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு நல்ல பாட்டு இந்த ஸ்பீக்கரில் நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்போட பேர் வந்துட்டு Edifier ConneX அப்படின்னு. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் புதுசாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணனால இப்போ வந்து ஃபும்மே ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 70-80% ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள். ஸோ அப்கிரேட் பண்ணுறப்போ வந்துட்டு அந்த லைட்டை பார்த்தீங்களா மாறி மாறி வருது. ரைட். ஸோ இந்த Edifierயோட ஆப் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஸோ அதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இந்த ஈக்குவலைசர் நீங்கள் செட் பண்ணலாம் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு, அண்ட் தென் ஆஃப் பண்ணலாம், அண்ட் தென் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம், அண்ட் தென் அவ்வளோதான் நினைக்கிறேன். சோஃபா ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கல, மேபி ஃபியூச்சரில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்பீக்கரை வந்துட்டு அடிக்கடி நீங்கள் வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஓகே, காம்ப்ளிகேட்டடாக கொடுக்காம வந்துட்டு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் திஸ் ஆப் இஸ் ஜஸ்ட் குட் இனஃப்ல. ஸோ ரொம்ப யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி செட் பண்ணிட்டீங்கன்னா அதோட அவ்வளோதான். மேபி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் மானிட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நோ காப்பிரைட் மியூசிக்னு வந்துட்டு ஒரு வீடியோ வச்சுருக்கேன். இந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னு வந்துட்டு இப்போ இருக்கு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ தான் நானும் வந்துட்டு ப்ளே தட்டி கேட்க போகிறேன் உங்கள் கூட சேர்ந்து. நான் வந்துட்டு ஆக்சுவலி நல்ல ஒரு பேஸ் இருக்கிற ஸ்பீக்கருக்கு வந்துட்டு ஒரு ஃபேன். நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்துட்டு பேஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ அது நான் வந்துட்டு மிகப்பெரிய பேஸ்க்கு ஒரு ஃபேன். சோஃபா ரிவ்யூ படிக்கிறப்ப சில ஆள் சொல்கிறாங்க பேஸ் நல்லா இருக்குது, சில ஆள் சொல்கிறாங்க பேஸ் அவ்வளோ இல்லை அப்படின்னு. ஸோ எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஐ ரியலி ஹோப் பேஸ் நல்லா இருக்கணும். ஓகே, இப்போ தான் தட்ட போகிறேன். ரைட். வாவ் வாவ், இந்த மைக்கில் உங்களுக்கு கேட்க தான் தெரியல எப்படின்னு, but then the bass, my god, crystal clear the sound. bass செம்மையா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்துட்டு கொஞ்சம் பேஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் நல்லாவே இருக்கு. ஒரு சப் ஊஃபர் போட்ட ஒரு ஃபீல் வருது எனக்கு. ஐ டோன்ட் நோ, பட் நைஸ். The sound so crystal clear. Wow. சான்ஸ் இல்லை, செம்ம. worth it. Edifier MR3 செம்ம, சான்ஸே இல்லை. வாவ், வாவ் வாவ் வாவ். ஆக்சுவலி இந்த தம்மாத்துண்டு ஸ்பீக்கர் வந்துட்டு இந்த லெவலுக்கு சவுண்ட் கொடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் ரிவ்யூ படிக்கிறப்போ வந்துட்டு நிறைய பேர் நல்ல கமெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அதே சில ஆள் வந்துட்டு கொஞ்சம் பேட் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. மேபி அவங்க ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்குறாங்க போல். ஆனால் எனக்கு இந்த ரூமுக்கு வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் இஸ் மோர் தென் இனஃப். செம்மையாக இருக்குது. அதுவும் நான் இப்படி ஆக்சுவலி நான் நடுவில் கூட உட்காரல, நான் இப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பட் அந்த சவுண்ட் வந்துட்டு டு பி ஆனஸ்ட் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அந்த சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக கேட்குது. ஐ டோன்ட் நோ, இந்த மைக்கில் வந்து கேப்சர் பண்ணதா கூட தெரியல. இங்கே வந்துட்டு லைஃபாக இங்கே பாட்டு கேட்குறப்போ வந்துட்டு டு பி ஆனஸ்ட் என்னோடய ப்ரீவியஸ் ஸ்பீக்கரை விட வந்துட்டு ஐ கேன் சே 5-6 times பெட்டராக இருக்குது. மை காட், worth it. வருத்தமே படலை நான் இந்த ஸ்பீக்கர் வாங்கினது. செம்ம. யூஸ்வலி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ் கொடுக்கும் நான் எதிர்பார்க்கல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஸ்மால் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்துட்டு ஏதோ பேஸ் கொஞ்சம் கொடுக்கும், ஆனால் இந்த லெவலுக்கு கொடுக்கும்னு வந்துட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இதை நான் தாராளமாக வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, உங்களோட கம்ப்யூட்டர் டேபிளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பீக்கர், நல்ல கிறிஸ்டல் கிளியர், நல்ல பேஸ்,
ஐ மீன் பெஸ்ட் பேஸ் நான் சொல்ல மாட்டேன், பட் நம்மளுக்கு எதிர்பார்க்குற பேஸ் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரில் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்பீக்கரை நான் வந்து தாராளமாக வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டருக்கு நல்ல சவுண்ட் சிஸ்டம் வாங்க போகிறீங்கன்னா வந்துட்டு Edifier MR3 வாங்குங்க. என்ன இப்போ லேட்டஸ்டான விஷயம் இது MR4 இருக்குது. MR4 வந்துட்டு ஆக்சுவலி இதோட பழசு. MR3 தான் வந்து இது ஆக்சுவலி இது MR3. ஸோ MR3 வந்துட்டு MR4 புதுசு. ஓகே, ஸோ நம்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இதுதான் புதுசு. MR4 வந்துட்டு பேஸ் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ, நான் அது ஏன் வாங்கலான்னாக்கா பிகாஸ் அது கொஞ்சம் பழசுனால அதில் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் இல்லை. ஸோ இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏப்போட சிஸ்டமாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் ஹைடெக்காக இருக்கிறதுனால வந்துட்டு நான் இந்த ஸ்பீக்கராக இருக்கேன். நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ MR4 வந்துட்டு நல்ல பேஸு, இதை வந்துட்டு அவ்வளோ பேஸ் இல்லைன்னு சொன்னாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது செம்ம, வாய்ப்பே இல்லை. எனக்கு ஐம் satisfied with this speaker. ஸோ இஃப் நீங்களும் வாங்க போகிறீங்கன்னா வந்துட்டு Edifier MR3 வந்துட்டு தாராளமாக கண்ணை பண்ணிட்டு வாங்கலாம். செம்ம ஸ்பீக்கர். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் வந்து நல்ல ஸ்பீக்கர் வாங்க போகிறாங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு அனுப்பி விட்டு சொல்லுங்கள், மச்சான் இந்த ஸ்பீக்கரை வாங்கு செம்மையாக இருக்கும்னு. ஆக்சுவலி வந்துட்டு இப்போ மணி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விடியற்காலம் மணி 5. நான் தூங்காமல் இருக்கேன், ஏன்னா கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால தூங்காமல் இருக்கேன். விடியற்காலம் 5 மணிக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண முடியல, ரொம்ப ஒளி மூச்சு. ஸோ இருந்தாலும் செம்மையாக இருக்குது. ஓகே, நாளைக்கு நான் தெருக்க விட போகிறேன். பாய்.